அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சர்ப்பத்தினால கடிபட்ட யாராகிலும் அங்க இருப்பாங்கன்னா, அங்க அந்த கம்பத்தின் மேல் உயர்த்தப்பட்ட அந்த சர்ப்பத்தை அவர்கள் பார்க்கும் பொழுதே, அல்லேலூயா, அதை இப்படி நோக்கி பார்க்கும் பொழுதே எப்படி அது ஆகுது, எப்படி அது நடக்குதுன்னு தெரியல. அந்த சர்ப்பத்தினால் வந்த அந்த விஷம், அந்த விஷத்தினால் ஏற்பட்ட தாக்கங்கள் என்ன பண்ணுதுன்னா மறைந்து போகுது. அல்லேலூயா. எதனால? தொடுறதுனாலயா? இல்ல, பார்க்கறதுனால. அல்லேலூயா. அப்படியே கம்பத்தில் தூக்கப்பட்ட சர்ப்பத்தை பார்த்தவர்கள் பிழைத்தது போலவே சிலுவையில் தூக்கப்பட்ட இயேசுவை பார்த்தவர்கள் பிழைப்பார்கள். அல்லேலூயா. இந்த லெந்து காலங்களை நம்ம எதற்காக நியமிக்கிறோம் அப்படின்னா, ஏதோ நம்முடைய முன்னோர்கள் இதை செய்து கொண்டு வந்தாங்க, நம்மளும் அதை செய்வோம் அப்படின்றது அல்ல. இந்த நாட்கள் அவருடைய சிலுவையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் அவர் நமக்காக செய்ததையும் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் பிழைப்போம். பிசாசினால் ஏற்படுகிற தாக்கங்கள், நம்ம குடும்பங்களில் சத்துருவினால் ஏற்பட்ட தாக்கங்கள், நாம் அவரை நோக்கி பார்க்க பார்க்க அதிலிருந்து நாம் விடுதலையாக்குவோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. மோசேயின் கையினால் செய்யப்பட்ட ஒரு சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாலே அவன் பிழைப்பான் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென். அதனால இந்த காலங்களை நம்ம விசேஷித்து கொண்டு அந்த சிலுவையை நம்ம நோக்கி பார்க்க பார்க்க, அல்லேலூயா, பாவத்தினுடைய விளைவுகள், பிசாசினுடைய போராட்டங்கள், உலகத்தினுடைய தாக்கங்கள், இவைகளிலிருந்தெல்லாம் நாம் பிழைத்து நாம் தப்பி மீண்டு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் இந்த காலங்கள்ல என்னை விடுதலையாக்க போகிறார்? ஆமென். நம்ம அழகா பாட்டு பாடணும், பலனெல்லாம் நீர் தானையா, அந்த பாட்டு. அல்லேலூயா. உங்க சரீரங்களை கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாக்குறோம். ஆமென். நீங்க இந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய காயங்களை பார்க்கும் பொழுது, அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தை நீங்க பார்க்கும் பொழுது, உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் சொஸ்தமாகி நீங்க பிழைக்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே யாருக்கு இல்லைன்னா பவுலுக்கு இல்லை. இந்த கடல் நம்மளை முடிச்சிரும், இந்த கடல் நம்மளை அழிச்சிரும் அப்படின்னு தான் பவுல் நினைச்சார். தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாத பொழுது கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி சொல்றார், இல்ல, இந்த கடல் உன்னை அழிக்காது, இந்த கடலுக்கு தப்பி நீ கரை சேர்வ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.